அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, zikr உள்ளத்திற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். கவலையா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். துன்பம் ஏற்படுகிறதா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை, தவிக்க முடியாத பிரச்சனைகள், பள்ளிக்கு செல்லுங்கள், தனிமையில் உட்காருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யார் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடியதோ, நாளை மறுமையில் அர்ஷின் நிழலில் அல்லாஹ் அவருக்கு நிழலளிப்பான். ذிக்ர் அலா பிذிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். இது முஃமின்களுக்கு. இன்று பல முனாஃபிக்குகளுக்கு, முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா? எதில்? மியூசிக். மியூசிக், சினிமா பாடல்களை அவர்களுடைய காதுகள் கேட்பது நிம்மதி. எதை அல்லாஹ் சபித்தானோ, எதை தூதர் சபித்தார்களோ, அது இன்று முஸ்லிம்களுக்கு ஹலால். என்ன ஒரு சமூகம் இது! யார் காட்டிய வழிமுறை? சினிமாவில் இருந்து என்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை. சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம் இல்ல. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு மொபைல் எடுத்து பாருங்க, இங்க இருக்கிறவங்க கையை தொட்டு பாருங்க, என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அங்க ஆன்டி வைரஸ்க்கு குரானை பயன்படுத்திப்பாங்க. எதுக்கு? போன் கிடக்கூடாது இல்ல, பரக்கத்து இருக்கணும்ல போன்ல, அதுக்கு குர்ஆன் வேணுமா இருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ். இரவில் தூங்கும் பொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான். தூக்கம் அப்போதான் வருது அவனுக்கு. சுப்ஹானல்லாஹ் என்ன வரல, அல்ஹம்துலில்லாஹ் என்ன வரல, அல்லாஹ் அக்பர் என்ன வரல. காதுல ஹெட்போனை மாட்டி மியூசிக்கை கேட்டாதான் வருதுன்னா, அவர்களிடத்திலே சொல்லுகிறேன், உங்கள் கல்பு செத்து விட்டது. ரப்பிடத்திலே கல்பை கேளுங்கள். உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு. ஹராமில் இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது, உள்ளம் செத்து விட்டது. உள்ள உயிரோடு இருந்தா ஹராம கேட்டா வெறுக்கும், அருவருப்பு தன்மை ஏற்படும். இதை விட்டு ஓடணுமே என்ன ஏற்படும்? சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இசையும் குர்ஆனும் ஒரே காதில் ஒன்று சேராது. zikr, அல்லாஹ்வை நினையுங்கள். குறைஞ்சு போச்சுங்க. தொழுக முடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன zikr சொல்லிட்டு எழுந்திருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு? அவ்வளவு பிஸி அவங்க. யாரா முதல்ல வெளியே போறது, வெளியே போனா யாருக்கு அவார்டு கொடுப்பாங்க நிலைமையில பள்ளியில தொழுத காலி. எப்போ இமாம் இக்ராம சொல்லி ருக்குவுக்கு போவாரோ ஓடி வந்து தொழுதுவார். முன்னாடி வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கூறணும் அப்படிங்கிற திக்ர் எல்லாம் குறைஞ்சு போயிடும். முனாஃபிக் யார் தெரியுமா? முனாஃபிக் யார் தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை, அல்லாஹ்வை குறைவாகவே திக்ர் செய்வார். யாருங்க பெரியவங்களே, யாருங்க தாய்மார்களே, யார் இவன்? அல்லாஹ்வை குறைவாக திக்ர் செய்பவன் முனாஃபிக். இங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. உள்ளம் அப்படியே உயிர்ப்பிக்கும் ஈமானோடு கூறினார். கல்பு அப்படியே குதிச்சு எழும், கவலைகள் ஓடும். உள்ளத்தோடு சொன்னால் நமக்கு திக்ர் எல்லாம் நமக்கு வந்து பரக்கத்துக்கு. எதுக்கு பரக்கத்? சுப்ஹானல்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. ஆனா சுப்ஹானல்லாஹ் 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 தஸ்பீஹ் பண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பாரு. கையில ஒரு மிஷினை தட்டிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு சொன்னீங்க? 1000 முறை 2000 முறை. என்னத்த அர்த்தம்?
தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. இத்தனை வருஷம் தொழுறீங்கல்ல, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன அர்த்தம்? இந்த கூட்டத்தில் எழுப்பி கேட்டா 190 பேருக்கு தெரியாது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன் ஆர்வம் இல்லைங்க, கல்பு ஒன்று சேரல, கல்பு அமைதி கிடைக்கல, கல்புக்கு நிம்மதி கிடைக்கல. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, புகழப்படுவதை அல்லாஹ் செவியேற்கிறான் என்று இமாம் சொல்லும் பொழுது, அப்படியா அல்லாஹ்வை புகழ வேண்டும், ரப்பனா லக்கல் ஹம்த். கல்பு அப்படியே சாந்தி அடையும். இந்த 10 கவலைகளை நீக்கக்கூடிய வழிகள், இதை செய்தால் அல்லாஹ் நம்முடைய கவலைகளை நீக்குவார்.